2380 mm வீல் பேஸோட 3565 mm லென்த் இருக்கக்கூடிய வகையில மாருதியோட ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் இல்ல மினி ஹேட்ச்பேக்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு மைக்ரோ எஸ்யூவி ஆர் மினி எஸ்யூவின்னு கூட சொல்லக்கூடிய மாருதி சுசுகியோட எஸ்பிரஸோ. ஸோ இந்த வெஹிக்கிள் தான் நம்ம கூட இருக்கு. இதுல ஏஎம்டி வேரியன்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஏன் ஏஎம்டி வேரியன்ட் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சிட்டியோட டிராஃபிக்ங்கிறது ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ அதில் மேனுவல் ஹேண்டில் பண்ண நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சிட்டிக்குள்ள ஓட்ட ஒரு பர்ஃபெக்டான ஏஎம்டி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளாக இருக்குமா இந்த மாருதி சுசுகியோட எஸ்பிரஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வாக்குறோங்கிறது நான் இதில் என்னென்ன கொடுத்தாலும் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் காமிச்சிட்டு டேரெக்டாக நம்ம டெஸ்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் வைப். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வண்டியோட டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸ் ஷேப்ல இருக்கக்கூடிய டால் பாய் டிசைன் தான் இது. ஹெட்லைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ஹாலஜன்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாக் லேம்ப் அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இல்லை, டிஆர்எல்ஸ் இல்லை ஃபாக் லேம்ப் மாதிரி எல்இடியில் இங்கே நமக்கு ஒரு ஆக்சரிஸாக ஃபிட் பண்ணிக்கலாம் வேணும்னா நம்ம. அண்ட் பம்பர் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹை ரைஸான ஒரு போனட்டாக கொடுத்துருக்காங்க. சுசுகி லோகோ அண்ட் ரேடியேட்டருக்கு எல்லாமே கீழே நமக்கு இருக்க வகையில் இருக்கு. சைட் வியூவை பொறுத்த வரைக்கும் இண்டிகேட்டர் வந்து நமக்கு ஃபெண்டர்லேயே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஓஆர்எம் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம் தான், பட் இண்டிகேட்டர்ஸ் இதில் வராது. 2022 வரைக்குமே ஓஆர்எம்ங்கிறது மேனுவல் அட்ஜஸ்டபிளாக தான் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் இயர்ல தான் இதில் நமக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இது வந்து கன்டினியூ ஆகிட்டு இருக்கு. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு நார்மலாக இந்த ஃபிளாட் டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரைல்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. டயர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் 14 inch வீல்ஸ் வந்துருக்கு. 165/70 செக்ஷன் டயர்ஸ்ல இருக்கு. இதே எல்எக்ஸ்ஐ வேரியன்ட் பேஸ் வேரியன்ட் போனீங்கன்னா நமக்கு 13 inch வீல்ஸ் வரும். மற்றபடி விஎக்ஸ்ஐ அண்ட் விஎக்ஸ்ஐ பிளஸ் ரெண்டுலேயுமே வந்துட்டு 14 inch வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆண்டனா வந்து ஃப்ரண்ட்ல வர மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பாயிலர் வர மாதிரியான ஒரு டிசைன் செட்டப் கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. பார்க்கிங் சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்திருக்கு. டெயில் லேம்ப் எல்லாமே வந்து ஹாலஜன் யூனிட்ல தான் இருக்கு. சுசுகி லோகோ அண்ட் எஸ்பிரஸோங்கிற ஒரு பேஜிங் மட்டும் வந்திருக்கு நமக்கு. ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு லெஃப்ட் சைடு தான் 27 லிட்டர்ஸ் இருக்க வகையில் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்டியர் வைஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து இன்டீரியர் போயிட்டு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பூட் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கீபோர்ட் தான் ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டி இன்னர்ல வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே லிவர்ஸ் இருக்கும், அதை புஷ் பண்ணி ஓப்பன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது டாப் வேரியன்ட் விஎக்ஸ்ஐ பிளஸ்ல ஆட்டோமேட்டிக் நம்ம கூட இருக்கனால பார்சல் ட்ரே வந்துருது. அண்ட் பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 240 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான ஒரு இதுக்கு போதுமான லெவல்ல தான் இருக்கு. லைட் ஹூக்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ விசிபிளா பேனல்ஸ் எதுவும் விசிபிளா நமக்கு இல்லை. ஸோ அது வரைக்கும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டால் பாக்ஸ் கூட வச்சிருக்காங்க. இது வந்து வீல் கவர்ஸ். ஸோ டயர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, இது இல்லாமல் இருக்கும். இது வீல் கவர்ஸ் வந்துருது. அண்ட் ஸ்டெப்னியுமே நமக்கு அண்டர்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுவுமே சேம் 14 inch வீல்ஸ்ல தான் இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 180 mm வர வகையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெவல் ஆஃப் ஒரு என்ட்ரி லெவலில் உள்ளே ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்க வெஹிக்கல்னு சொல்லலாம் இதை. அண்ட் இந்த ரன்னிங் பார்ட்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளாக் கலர் கிளேடிங் எல்லாமே கொடுத்து நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அதுபடி நிறைய ஆக்சரிஸுமே இருக்கு. நீங்கள் சைடு டோரில் இருக்கக்கூடிய கிளாடிங்ஸ், இந்த வீல் ஆர்ச்சில் கிளாடிங்ஸ், நிறைய ஆக்சரிஸ் இருக்கு. வேணா நம்ம போட்டுக்கலாம். ஸோ இன்டீரியர்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரியர் ரோ கம்ஃபர்ட் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஓப்பனிங் உள்ளே ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். பெரியவங்கலாம் ஏறி உட்காடுறாங்க அப்படிங்கும்போது நல்லாவே ஒரு நமக்கு வந்து 85-90 டிகிரி நமக்கு நல்லாவே இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதோட இன்க்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க வகையில் இருக்கும். ஸோ நம்ம குனியெல்லாம் எதுவும் வேணாம், அப்படியே டேரெக்டாக ஏறி உட்காரலாம். ஸோ பெரியவங்கலாம் உட்காரதுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கு பின்னாடி பேக் ரெஸ்ட்டு, ஹெட் ரூமு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நீ ரூமும் ரொம்பவே நல்லா இருக்கும் நமக்கு. அண்டர் ட்ரை சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 75% நம்ம கவர் ஆகும். ஸோ அந்த ரேஞ்சில் தான் அண்டர் ட்ரை சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஆப்வியஸ்லி இந்த வெஹிக்கிள் நம்ம ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதது, பட் கம்ஃபர்டபுள் தான். ஸோ 3 பேர் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த வெஹிக்கிள் ஃபார் ஸ்ட்ரிக்ட்லி 4 சீட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ 4 பேருங்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம். எவ்வளோ லாங் போனாலும் அலுப்பு தெரியாது. 5 பேர்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் கன்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லோக்கலில் ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டு வரீங்க, அந்த மாதிரி டைமில் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். அதுபடி ஹெட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் எல்லாமே நமக்கு ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட்டாக தான் இருக்கு. கேபின் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு கேபின் லேம்ப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக் பாடியாக தான் இருக்கு.
இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ரியர்ல பவர் விண்டோஸ் வராது. டாப் வேரியன்ட்லயுமே ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோஸ் மட்டும்தான், ரியர் டோருக்கு பவர் விண்டோஸ் கிடையாது. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பிளாக் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டோர் பாக்கெட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அதெல்லாமே கொடுத்தா கொஞ்சம் வண்டி ப்ராடா இருக்கணும், ஸ்பேஸ் நமக்கு நிறைய கொண்டு வரணுங்க மாதிரி இந்த மாதிரி டோர் பாக்கெட்ஸ் எல்லாமே அவங்க எதுவும் கொடுக்கல. அது டிரைவர் சீட் பார்க்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக் ஆப்ஷனோடய வந்துருது. ஸோ இதில் டோர் பேடிங் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் சம் மேகசின்ஸ் ஹோல்டர்லாம் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோ சுவிச்சஸாக காணோம். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு டேஷ்போர்டில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு சின்ன வெஹிக்கிள், ஆனால் ஸ்பேஸை வந்து நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணி இந்த வெஹிக்கிள் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து எல்லாமே நமக்கு சென்டர் மவுண்டடாக இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம இன்டீரியர் ஃபீச்சர்ஸில் பார்க்கலாம். அது ஃப்ரண்டோட இன்க்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, ஃபிக்ஸர் தான். பட் பொசிஷன் வந்து நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் தான் இருக்குது நமக்கு. ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10". நான் ரொம்பவே ஈஸியாக உள்ளே வந்துட்டேன். ஸோ எந்த ஒரு இடைஞ்சலுமே எனக்கு இல்லை, நல்லாவே இருக்குது. ஸோ டிரைவருக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஓஆர்எம்ஸ் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சொல்லியிருப்பேன். அதுக்கான கண்ட்ரோல் சுவிட்ச் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப், இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆன் ஆஃப் பட்டன்ஸ் எல்லாமே இந்த சைடு இருக்கு. அடுத்து வாங்க நம்ம இந்த வெஹிக்கிளை டிரைவ் பண்ணிக்கிட்டே இதோட இன்டீரியர்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ், மாருதி சுசுகி எஸ்பிரஸோட AMT வெர்ஷன் நம்ம இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம டிரைவ் மோட்ல போட்டோன்னே ஒரு 6 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்ல மூவ் ஆகுது. ஸோ அது நம்ம டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லாம் மேனுவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ரேட்டு கொடுக்கும்போது நல்லாவே இருக்குது இதோட புஷ்ஷு. ஸோ சேஞ்ச் ஓவர் பார்த்தீங்கன்னா, கியர் சேஞ்ச் ஓவர் பார்த்தீங்கன்னா இது AMT வெர்ஷனுங்கும் நமக்கு தெரிய தான் செய்யும். AMT, டார்க் கன்வெர்ட்டர், ஸோ இது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்துட்டு இந்த கியர் சேஞ்ச் ஓவருங்கிறது தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் இப்போயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமான ஒரு டக்குன்னு நம்மளால புகுந்து வர முடிஞ்சுச்சு. அந்த அளவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஹைவேஸில் ஓட்டும் போதுமே. ஸோ டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 150+ போகக்கூடியது தான். ஏன்னா நமக்கு இதில் கொடுத்துருக்கிறது அந்த K சீரீஸ் 1 லிட்டர் இன்ஜின் தான் நமக்கு இதில். ஸோ அதனால தாராளமாக 150+லாம் போகக்கூடியது தான். அண்டு இதோட மேனுவல் வெர்ஷன்ஸ் வீடியோலுமே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்தாலுமே தெரியும். ஏன்னா நானே இதை ப்ளஸ்லாம் 120+ போயிருக்கேன். 150 தாராளமாக இந்த வெஹிக்கிள் போகும். ஸோ சஸ்பென்ஷன், ஏன்னா ஹைவேஸில் ஓட்டும் போது இந்த சஸ்பென்ஷன் பிரேக்கிங்கை பற்றி நம்ம பார்த்துடலாம். தெரியும் கொஞ்சம் பம்பியான ஒரு ஏரியாவாக தான் இருக்கும். நமக்கு தார் ரோடு தான் இருந்தாலுமே இந்த வெயிலுக்கு இந்த ரோடாலுமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். வண்டி நல்லா ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஒன்றும் அந்த அளவுக்கு நமக்கு தூக்கி போடுற மாதிரிலாம் இல்லை. ஸோ பேரிக்காலில் பிரேக்கிங் அடித்தாலுமே நமக்கு நல்லாவே பிரேக்கிங் இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் பிரேக்கிங்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை நமக்கு இது இல்லை. ஸோ இந்த ஒரு 7 lakhs பட்ஜெட்டில் ஒரு AMT வெர்ஷன் நல்லாவே இருக்குது. அண்ட் மோஸ்ட்டாக இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இது வந்து ஹைவேஸ்க்கான ஒரு வெஹிக்கிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறது தான் மேக்ஸிமம். உங்களுக்கு பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே நம்ம போயிட்டு வரோம், அவங்க அந்த மாதிரி டைமில் இருக்க அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிளாக தான் இது இருக்கும். அக்கேஷனலாக ஹைவேஸ்க்கு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஹைவேஸில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஹைவேஸ் பெர்ஃபார்மன்ஸும் இதில் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து எஸ்பிரஸோ மேனுவல்லாம் வந்துட்டு திருச்சி டு கோயம்புத்தூர்லாம் நிறைய தடவை போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால ஹைவேஸ் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கும் நமக்கு. ஸோ இங்கே ஒரு டேர்னிங் யூட்டர்ன் எடுத்துருவோம் நம்ம இதில். ஸோ நான் ஓட்டிட்டு இருந்த இந்த ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி டு சென்னை பைபாஸ் அந்த இடத்துல இருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு யூட்டர்ன் எடுக்கலாம். ஸோ இதில் நம்ம இப்போ ரிட்டர்ன் டு சென்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ டேர்னிங் ரேடியஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் நம்ம கம்மியாக தாங்க இருக்கும். ஒரு அண்டர் 5 மீட்டர்லேயே நம்ம இந்த வெஹிக்கிளை வந்து டேர்ன் பண்ணிட முடியும். ஸோ இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டு சென்டர் இல்லை. ஸோ நமக்கு ஸ்டேரிங்கை விட்டோம்னா திரும்ப அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சென்டராக வந்து நிற்கணும். மோஸ்ட்லி இது பவர் ஷேரிங் இருக்க எல்லா வெஹிக்கிள்லையுமே வரக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான். பட் இதில் வந்து ரிட்டர்ன் டு சென்டர் வரல, நம்ம மேனுவலா திருப்புற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அண்ட் ஷேரிங் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் ஹார்டா தெரியுது. ஆக்சுவலா இது ஆட்டோமேட்டிக்னால இந்த லெவல் ஒரு ஹார்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேனுவல்லாம் நல்லாவே இன்னுமே நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். நான் மேனுவலுமே ஓட்டுறதுனால சொல்றேன், அது இன்னுமே கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். பட் இதோட கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு லைட்டர் சைடு ஹார்டா இருக்கு. ரொம்ப ஹார்டுன்னு சொல்ல முடியாது. கம்பேர்ட் டு மேனுவல் இது கொஞ்சம் ஹார்டா இருக்குன்னு ஃபீல் பண்றேன். அண்ட் விசிபிலிட்டிஸ்லாம் நல்லா தாங்க இருக்கு. ஸோ அதெல்லாம் எதுவும் இந்த வகையில நம்ம குறை சொல்ல முடியாது. நமக்கு ரியர் வியூ மிரர் ஆகட்டும் அண்ட் சைடில் வரக்கூடிய ORVMs எல்லாமே நமக்கு நல்லா இருக்கு. இன்டீரியர் கேபினோட பொறுத்த வரைக்கும் பார்த்தாலும் ஃபீல் அண்ட் குட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு சிங்கிள் டோன் பிளாக் கலர்ல தான் வந்திருக்கு. இந்த சில்வர் அசன்ஸ் எல்லாமே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே வந்து சென்டர் மவுண்டராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு ஷேரிங்க்கு மேலே இல்லாமல் சென்டர் மவுண்டராக கொடுத்துருப்பாங்க.
ஸோ அதனால எதுவும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆக்வர்டா ஃபீல் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது, நல்லாவே தான் இருக்கு நமக்கு. ஆக்சுவலா சென்டர் மவுண்டா கொடுத்துருக்கு, சில பேருக்கு இன்னுமே பிடிக்கும்னு சொல்லலாம். அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்ல இருக்கும், சில பேருக்கு அது பிடிக்கும். எனக்குமே இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த டாப் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஃபோடைன்மெண்ட் வந்துருது. ஸோ மாருதியோட அந்த 7 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மெண்ட் வந்துருது. அந்த ஏசிஸ் எல்லாமே மேனுவல் ஏசிஸா தான் வருது. அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிளா கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான அப்டேட்ஸ்ல கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டூயல் ஏர் பேக்குங்கிறது இந்த வெஹிக்கிள் நமக்கு ஸ்டாண்டர்டா வந்துருது. அது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ் பிரேக் அசிஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து மேனுவல் வேரியன்ட்ல வரும். ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா ESP எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், அப்புறம் ஹில் ஹோல் கண்ட்ரோல், இது ரெண்டும் வந்துருது. ஹில் ஹோல் கண்ட்ரோல் நல்லாவே நமக்கு ஒர்க் ஆகுதுங்க. ஸோ நான் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்லோப்ல லைட்டா ஏற்றி பார்த்தேன், ஹில் ஹோல் கண்ட்ரோல் நல்லாவே இருக்கு நமக்கு. ஸோ நம்ம சிட்டி டிரைவுக்கு எடுத்துட்டு போவோம், சிட்டிக்குள்ள ஓட்டி பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரெயின் இல்லாமல் நம்ம இந்த வெஹிக்கிளை ஓட்ட முடியுது. இதோட பொசிஷன் ஆகட்டும், சிட்டிங் பொசிஷன்ல இருந்து எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாமல் ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்கு நமக்கு. அண்ட் இந்த இதில் வந்து சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய குறையா தெரியல. ஏன்னா நல்லாவே அப்ரைட்டான பொசிஷன்ல இதோட போனட்ல இருந்து எல்லாமே இருக்கு நமக்கு. ஸோ அதனால லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர்லாம் நல்லாவே விசிபிளா தான் இருக்கு. ஏசியோட கூலிங்கும் நல்லா இருக்குங்க ரொம்பவே. ஏன்னா இவ்வளவு நேரம் நான் ஓட்டிட்டு இருக்கேன், அதனால சொல்றேன். 0.1 தான் நான் வச்சிருக்கேன். அந்த லெவல்லையே ஏசி கூலிங் நல்லாவே இருக்கு. ஸோ ஒரு சிட்டி வெஹிக்கிளா தாராளமா இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ இனிமே நம்ம கொஞ்சம் சிட்டிக்குள்ள ஓட்டி பார்க்கலாம். இன்னும் சிட்டிக்குள்ள பர்ஃபார்மன்ஸ்ல குறை இருக்காது. அந்த கியர் வந்து சேஞ்ச் ஆகும்போது நம்ம தெரியக்கூடியதுமே வந்துட்டு அந்த ஒரு ஹை ஸ்பீட்ல நம்ம ஆக்சிலேஷன் கொடுக்கும் போது தான் நமக்கு தெரியும். சிட்டிக்குள்ள நம்ம ஒரு ஸ்லோ ஸ்பீடு 20, 30, 40 அந்த ரேஞ்சில் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது எல்லாமே நமக்கு வந்துட்டு அந்த சேஞ்ச் ஓவரை வந்து ஃபீல் பண்ண மாட்டோம். அது நமக்கு சேஞ்ச் ஓவர் அதே தெரியாம நீட்டாக தான் சேஞ்ச் ஓவர் ஆகும் நமக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் 50+ போயிட்டு இருக்கேன். அந்த கியர் வந்து 5 விழுந்துருச்சு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ சஸ்பென்ஷன்ஸ் நமக்கு ஃபிளாட் ரோட்ல கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த பாலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நடுவில் அந்த ஸ்டீல் பெட் இருக்க இடத்துல தூக்கி போடும்போது கொஞ்சம் உள்ள ஃபீல் ஆகுது. அது இந்த வெஹிக்கிள் இன்ஜின் ஆனால் நல்லாவே ஸ்மூத்தா இருக்கு. ஸோ மாருதியோட அந்த KCS 1000cc இன்ஜின் வந்து நல்லாவே ஸ்மூத்தா இருக்கு. ஸோ இன்ஜின் நாய்ஸ்லாம் அந்த அளவுக்கு எதுவும் கேட்கல. டயர் நாய்ஸ்மே கேபின்குள்ள வரல அந்த அளவுக்கு. பட் ரொம்ப ஹார்டான ஒரு இதுலலாம் வந்துட்டு நமக்கு தூக்கி போற மாதிரி தான் இருக்கு சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம். ஸோ நான் திரும்பவும் சொல்றேன், இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளுக்கான வெஹிக்கிள் கிடையாது. ஒரு பட்ஜெட் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு சிட்டி டிரைவன் வெஹிக்கிளா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதோட டாப் அண்ட் மாடல் ஆன் ரோட் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 7.10 lakhs தான் வருது. நமக்கு மாருதியில் நிறைய ஆஃபர்ஸ்மே ஒரு 20 to 30,000 நமக்கு ஆஃபருமே கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 6.8, 6.75 lakhsக்கு இந்த வெஹிக்கிள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ டீடைல்டு பிரைஸ் டீடைல்ஸ் அண்ட் இந்த வெஹிக்கிளோட டெஸ்ட் டிரைவ் அண்ட் புக்கிங்ஸ் எல்லாமே திருச்சியில் இருக்கக்கூடிய ABT மாருதி ஷோரூம், அவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் கேட்டகரியில் நமக்கு யூசபிலிட்டி வைஸ் எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு சிட்டி டிரைவன் ஆட்டோமேட்டிக் காராக தான் இது இருக்கு. ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் மட்டும் வச்சுக்கணும் நமக்கு வெஹிக்கிளுக்கு. அது மட்டும் இல்லாமல் மாருதின்னு எடுக்கும் போதே மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் சரி நமக்கு லோவாக தான் இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல மாருதியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி யூசபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 12 volt சாக்கெட்டு, USB ஆக்ஸ்போர்ட்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சஸ் எல்லாமே வருது. ஸோ ஆம்ரெஸ்ட் இதில் இல்லை நமக்கு. பட் அது வந்து ஒரு பெரிய இதாக தெரியல. ஏன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. ஒன்றும் ஆம்ரெஸ்ட் இல்லைங்கிறது ஒரு பெரிய குறையா நமக்கு தெரியல. அண்ட் நமக்கு இந்த IRVM மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டே நைட் IRVM கொடுத்துருக்கலாம். நார்மல் IRVMs கொடுத்துருக்காங்க. ஸோ LXC வேரியன்ட் இந்த மாதிரி கொடுத்தாலும் பரவாயில்ல. ஸோ டாப் வேரியன்ட்லேயே எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்து இது இல்லாமல் இருக்கு. ஸோ இது அதிகமான காஸ்ட் வர போகிறது இல்லை, ஒரு நார்மல் ஃபீச்சர். பட் இதை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சன்வைசஸ் எல்லாமே பார்த்தா நமக்கு நார்மல் சன்வைசஸ் தான், மிரர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் தரல. ஸோ நார்மலாக இது ஒரு பேசிக்கான ஃபீச்சர்ஸ், நமக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் தேவையோ அந்த ஒரு நீடட் ஃபீச்சர்ஸோட இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள், சிட்டி டிரைவனுக்கு ஏற்ற ஒரு வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவான ஒரு ரோடு. பட் சின்ன காரங்களும் நம்மளால ஈஸியாக உள்ள வந்துட்டு போக முடியுது. ஸோ கைஸ் ஓவராலாக ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் சிட்டி டிரைவன் வெஹிக்கிளாக அது இருக்குது. நமக்கு சைஸ் வைஸும் சரி ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. அண்ட் AMT வந்துட்டு நமக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயினும் இருக்காது. சிட்டிக்குள்ளே டிராஃபிக் கண்டிஷன்ஸில் ஓட்டுறதுக்குலாம் நல்லாவே இருக்குது. நம்ம இப்போ வந்து ஹைவேஸ் ப்ளஸ் சிட்டி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் ஓட்டி பார்த்தோம். ஸோ ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்ஸ் வைஸ்லாம் நல்லா இருக்குது. சிட்டிக்குள்ளே வந்துட்டு ரொம்ப பம்பியான ரோட்ஸ்ல எல்லாமே பாட் ரோட்ஸ்லாம் விடும்போது நமக்கு எவிடென்ட்டாக தெரியுது அது உள்ள. எப்பயுமே நான் வந்து ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணுவேன், லாங் ரைட்ஸ் போயிட்டே இருப்பேன். அதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிளாக வேணும்னா இந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக இருக்காது. பட்
ஹைவேஸ்ல இந்த வெஹிக்கிள் தாராளமா கேப்பபிள் போறதுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பட்ஜெட்ல வரக்கூடிய ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஸோ அதனால சிட்டி டிரைவுக்கு நல்லாவே இருக்கும். இது சிட்டிக்குள்ள டிராஃபிக் கண்டிஷன்ஸ்ல ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் மைலேஜ் வைஸ் பார்த்தாலுமே அவங்க கிளைம் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா 25.2 நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 25 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க கிளைம் பண்றாங்க ஏஎம்டில. பட் நமக்கு ஆன் ரோட் பாத்தீங்கன்னா 18ங்கிறது தாராளமா கொடுக்கும். 18 to 20 அந்த ரேஞ்ச் தாராளமா கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ இதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.